மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனரின் பரிந்துரைகளை பரிசீலித்த அரசு சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பாரபட்சம் எதுவும் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இங்கே அவர் எடுத்து சொன்னதை போல இந்த மாதிரியான புகார்கள் நாமக்கல் பள்ளிப்பாளையத்திலும் திருச்சி, அதேபோல் அருள் அவர்கள் எடுத்து சொன்னதை போல சேலம் பகுதிகளிலும் இந்த விற்பனை என்பது அவரே சொன்னார், 5 லட்சம் 10 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறார்கள். இது மாதிரியான காரியங்கள் இப்பொழுது மட்டுமல்ல கடந்த காலங்களிலும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அப்பொழுதிருந்த அரசு இது சம்பந்தமான எந்த விதமான புதிய விதிமுறைகளையோ எந்த விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையோ எடுக்காமல் இருந்தது என்பதை இந்த சட்டமன்றத்திற்கு பல்வேறு உதாரணங்களின் மூலம் நான் பதிவு செய்ய முடியும். 2017ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தின் காவல்துறையின் கண்காணிப்பாளர் மருத்துவத்துறைக்கு இங்கே இது மாதிரியான காரியங்கள் நடைபெறுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அனுப்பிய பல்வேறு ஆவணங்கள் இன்றளவும் அது நடைமுறைக்கு வராமல் இருந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த இரு மருத்துவமனைகளும் அதற்கான உடல் உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டது. இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஸ்டாலின் மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.